எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அஸ்ட்ரோ மகரிஷி பொன்னையா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு பொருளாதாரத்தை தாங்கிதான் நிற்கிறது. அதாவது நம்ம பெரியவங்க ரொம்ப ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இது அவங்க சொன்னது. அதாவது எப்படி இதெல்லாம் நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தா, நிச்சயமா நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அடிப்படை தேவை ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷம், குழந்தைகளுடைய மகிழ்ச்சி, பெற்றோர்களுடைய வாழ்வாதாரம், தன்னுடைய வாழ்வினுடைய நிலைப்பாடு எல்லாமே பொருளாதாரத்தை தாங்கித்தான் நிற்கும். ஆனா இந்த பொருளாதாரம் அப்படின்ற ஒரு இதுல பலரும் பலவிதமா எப்படி இருக்காங்க அப்படின்னா, கிடைத்த பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் பலரும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம நட்பு வட்டத்தில் பழகிருப்போம், நம்மகிட்ட ஒரு கொஞ்சம் காசு பணம் இருக்கும். இது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனா உதவி கேட்டு வருவது மாதிரி ஒரு கேட்கும்போது தவிர்க்க முடியாத சூழல்ல நாம கொடுத்துறோம், தட்ட முடியாது. ஏன்னா நட்பு அப்படி, குடும்ப பழக்கம் அப்படி, உறவு அப்படி. அப்ப உறவையும் விட்டு கொடுக்க முடியாது, நட்பையும் விட்டு கொடுக்க முடியாது, பழக்க வழக்கத்தை விட்டுக்க முடியாது. அப்ப நம்ம செய்யல அப்படின்னா நம்ம ரொம்ப கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்வாங்க, கையில் இருக்க பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த கொடுத்ததுக்கு பின்னாடி வாங்குற வரைக்கும் இருந்த அந்த பேச்சு, அந்த அன்பு, அந்த ஒரு ஒரு பாசம், அந்த பணிவு வாங்குற பின்னாடி இருக்குமா அப்படின்னா, கொடுத்த பின்னாடி அந்த பணத்தை நாம கேட்காமலேயே திருப்பி கொடுக்கக்கூடிய நல்லவர்களும் இந்த பூமியில இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லப்படாது. ஆனா வாங்கிய பின்பு இதை பத்தி பேசாமையே கொடுக்காமையே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவா இந்த ஜாதக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2ஆம் இடம் என்ற அந்த பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் அட்டம விரையாதிபதியோடு தொடர்பு கொண்டு விட்டால் உங்கள் பணம் தெண்ட செலவாக போய்கொண்டே இருக்கும். மற்றவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடி கொண்டே இருப்பார். இது நடைமுறை வாழ்க்கையில பார்க்கலாம். என்னன்னா, தனஸ்தானாதிபதி 8-12 தொடர்பு கொண்டு விட்டாள், அவன் இருப்பு எவ்வளவு இருந்தாலும் கரைந்து விடும். அது எந்த வழியில கொண்டு போய் அதை விரயம் பண்றான் அல்லது சேதப்படுத்துறான் அப்படின்றத நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, அதே ஒரு கிரகமே 6-8-12 தொடர்பு கொண்டு விட்டாள். இப்ப 2 கூட ஒரு 6-8-12 தொடர்பு கொண்டு விட்டால் தெண்ட செலவு, வெட்டி செலவு, வீண் செலவு, வட்டி செலவு, வைத்திய செலவு வந்துகிட்டே இருக்கும், நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம உதவி செய்தும் கூட நம் தேவைக்கு நம் பணம் நாம் கேட்கும் போதோ அல்லது நமக்கு தேவைப்படும் போதோ நமக்கு அது கிடைக்காது. அப்ப நமக்கே ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு சமயத்துல கேட்டாங்க, உதவி பண்ணோம், சரி நம்ம தேவைக்கு இப்ப கேட்கிறமே, நம்ம பணத்தையே கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு அங்காளாய்ப்பு நமக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மன வேதனை இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் நிஜமே இல்லை. அப்ப இதனுடைய காரணம் என்னன்னா, நம்ம ஜாதக ரீதியா தான். ஒரு நண்பர்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறாரு, நல்ல மனுஷன், யாருக்குமே துரோகம் நினைத்ததில்லை. அவர் பணிபுரிந்த காலத்தில் ஒரு 10 பைசா, அதாவது அன்எக்ஸ்பெக்டடா லஞ்சமோ அல்லது வேற எது மாதிரியோ அவர் பார்த்ததே கிடையாது. ஒரு தூய்மையின் உருவம். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதர் தன்னுடைய பணி ஓய்வு பெற்ற அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் வந்தது. அவர் என்ன திட்டம் போட்டிருந்தார் அப்படின்னா, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற ரீதியில அவர் வாங்கி வங்கியில வச்சிருந்தார். அவங்க உறவு முறையில் ஒருத்தர் நினைஞ்சாரு, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னப்பா ராஜா, இந்த இப்போ தேவை இருக்கு, நீ அந்த ஒரு 40 லட்ச ரூபா கொடு,
நான் இதை அங்கிட்டு ஒரு மாசத்துல அந்த சொத்தை வித்து நான் கொடுத்துட்றேன், இப்ப நான் இதை இந்த கான்ட்ராக்டை பண்ணியாக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவரும், ஏன்னா சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க வேற யாருனாலும் கூட பரவாயில்லப்பா, சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க துரோகம் பண்ணுவானா, கொடுத்த இப்ப கொடுத்ததுக்கு உண்டான அத்தாட்சியும் இல்லை, அவர் வாங்கினதுக்கு உண்டான அத்தாட்சியும் இல்லை. இது விதி எப்படி விளையாடுது அப்படின்னா, இந்த 40 லட்சம் ரூபாய் அவர் வாங்கிட்டு போன ஒரு 15வது நாள் அவர் ஒரு விபத்தில் மரணம் அடைகிறார். இப்ப கொடுத்தது இவருக்கு தெரியும், வாங்கினது அவருக்கு தெரியும். வாங்கினப்ப அவர் குடும்பத்தாருக்கும் சொல்லாம இருந்திருப்பாரா? அவர் பெத்த பிள்ளைங்க கூட நல்லா இருக்காங்க. அப்ப இறந்துடுற. சரின்னு இந்த நிலையெல்லாம் மாறி ஒரு மாசம் கழிச்சு அந்த பையன்கிட்ட போய் இவர் கேட்கிறாரு, அப்பா இந்த மாதிரி அப்பாவுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்தையா, எனக்கு அந்த பணி ஓய்வுல கிடைச்ச என்ன ரிட்டைர்மெண்ட் பணம், அப்பா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அது ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அப்பா ஒரு மாசம் தரேன்னு சொன்னார்ப்பா. ஏன்னா பங்காளியே தானே, உரிமையா கேட்கிறாரு. அவங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, நீங்க கொடுத்ததுக்கு உண்டான அத்தாட்சி எது இருக்கா? எங்க அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல. இதை கேட்டவுடனே அந்த மனுஷன் எப்படி உடஞ்சு போயிட்டாரு, கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா இதை முன்னாடியே நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், எச்சரிக்கை கொடுத்திருந்தேன், சாமி இப்படி நடக்க போது நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு. ஆனா கேட்கல அந்த மனுஷன், உறவு தவிர்க்க முடியல. இப்படி இந்த பணம் போய் லாக் ஆயிடுச்சு. இது கடைசியில அது கிடைக்கவே இல்லை. அந்த குடும்பத்தினுடைய நிலையை பாருங்க, அவர் குழந்தைகளுடைய நிலையை பாருங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இது விதிக்கு உட்பட்டது தானே? இல்லைன்னு சொல்றது, இது விதிக்கு உட்பட்டது, நான் மறுப்பதற்கெல்லாம் இல்லை. அப்ப இதற்கு என்ன காரணம்? நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற, பொருளாதாரத்தை சுட்டி காட்டுகின்ற அந்த கிரகம் 8-12 தொடர்பு கொண்டால் அந்த பணம் வீண் விரயமாகிடும். சரி, ரைட், இது போச்சு. ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஹையர் ஆபிஷன், அவர் வேலை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அமௌண்ட், ஒரு 15 லட்சம் ரூபாய் என்ன செய்யறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது. கடைசியில் அது கிடைக்கல, அந்த பணத்தை எடுக்க முடியல. இதனால இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, டீ ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. உயர்ந்த பதவியில் இருக்கிற டீ ப்ரொமோட் பண்ணி கீழே ஒன்று வேதனையுடைய உச்சவட்டம். நீங்க பதவி உயர்வு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பதவி உயர்வு கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, இருக்கிற பதவியே ஆட்டம் காண வச்சாங்கன்னா அப்ப சாதாரண போஸ்ட் தூக்கி போடுறாங்க. ஆனா அவருடைய மனம் என்ன சொல்லுது? குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, நம்ம கொஞ்சம் வருமானம் வேணும், இது இல்லைன்னா நம்ம பிழைக்க முடியாதுன்னு சொல்லி அதையும் ஏத்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல தான் எங்களுடைய சந்திப்பு கிடைக்கிறது. அப்ப அவர் வந்து சொல்றாரு, ஆத்மார்த்தமான ஒரு வேதனை. அப்ப அந்த வேதனையை பார்க்கும்போது இவருக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலாம், என்ன இவருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த பணம் போனது, அந்த பணத்தை திரும்பி கொடுத்தா தான் இவருடைய கம்பெனியில் இவருக்கு மதிப்பு. இல்லாட்டி இவருடைய இதுல வந்து ஒரு கரும்புள்ளியை வச்சிருவாங்க. இவர் ஆனா எல்லாமே டாக்குமெண்ட் இருக்கு, கொடுத்தது இவர் எடுத்து ஒரு போய் செலவழிக்கல, அதெல்லாம் கம்பெனிக்காரங்க ஒத்துக்கிறாங்க. அப்ப ஒரு தவறான ஒரு முடிவினால் ஏற்பட்ட இழப்பு கம்பெனிக்கு, அதை ஈடுகட்டுறதுக்கு முடியாம அவங்க இவரை டீ ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. சரி, அந்த மனுஷன் ஒரு வேதனையோட நம்ம அலுவலகத்தை வந்து உட்கார்றாரு. சரி, இவருக்கு என்ன சொல்லலாம்? அப்ப நாங்க ஒரு வார்த்தை சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐயா ஒன்றும் இல்லை, ஒரு வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க, காலபைரவர் கோயிலுக்கு சாயங்காலம் தான் போகும். இந்த காலபைரவர் வழிபாடு என்பது சாயங்காலம் தான் நாம எடுக்கணும். அப்ப சாயங்காலம் போய் 27 மிளகை நல்ல துணியில், அதாவது நல்லா நுணுக்கி, அது ஒரு வெள்ளை துணியில முடிச்சு, நல்ல மண் அகல் எடுத்து அதுல நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மிளகை வச்சு தீபம் ஏற்றி, அந்த தீபத்தை கையில் ஏந்தி பைரவமூர்த்தி, நான் என்னுடைய பணியில நான் எந்த தவறு செய்யல, நியாயமா நடந்தேன், நியாயமா கொடுத்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்கணும், இதனால எனக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீ தொடச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த ஆர்த்தி எடுத்து அதை வச்சுட்டு அந்த பைரவரை நீங்க ஒரு 19 தடவை சுத்திட்டு வாங்க சாமி, நித்தமும் 48 நாட்கள் விடாம போங்க, 48 நாட்கள் கழிச்சு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இது நடந்தது 99. ஏன் அப்படின்னா, இந்த இதையும் நான் உங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த இதை சொல்லுவாங்க, ஆனா இது எங்க இருந்து கிடைச்சதுன்னா, நான் தான் இதை வந்து வெளியே கொண்டு வந்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு சொன்னவர் யாருன்னா என்னுடைய அருமை நண்பர் மிஸ்டிக் செல்வம். அவர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார் எனக்கு. அவர் தான் சொன்னார், பைரவருக்கு மிளகு விளக்கு போட்டா, அதாவது இழந்த பொருளை எல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார்.
உடனே இவர் போய் ஆத்மார்த்தமா பைரவருக்கு 48 நாட்கள் அந்த தீபத்தை ஏத்தி பைரவர் வழிபட்டு வர 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 48 நாட்கள் முடிஞ்ச உடனேயே குறிப்பிட்ட ஓரிரு நாட்களுக்குள்ள அந்த பணம், அந்த 15 லட்சம் ரூபாய் வாங்கினவங்க அப்படியே கம்பெனிக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவரு அந்த பணம் வந்த உடனே அவருடைய ஆனந்தம், சந்தோஷம். ஏன்னா குடும்பத்தினுடைய சூழல், நாம எதுக்கு வாழ்றோம்? குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக, நம்முடைய பெற்றோருடைய நலனுக்காக. அப்ப அது கிடைச்சோன்னு அவருடைய சந்தோஷம். பணம் வந்தவுடனே அவங்க எல்லாம் கூடி இவருக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள, சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்ம ஆபீஸ்ல வந்து நெடுஞ்சாங்காடே விழுந்தாரு பாருங்க. அவ்வளவு பெரிய அதிகாரி இந்த இதுல விழுகணும்னு அவசியமே இல்லை. எந்திரிங்க, என்ன ஏது இந்த 48 நாள் நம்மளே முகம் மறந்துடுறோம் சில நேரத்துல. உட்காருங்க, என்ன விஷயம்? இல்லை, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நாங்க செஞ்சோம், பணம் வந்துருச்சு சாமி அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சாமி, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, பிரபஞ்ச தேவனுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவருக்கு அந்த ப்ரமோஷன் கிடைச்சு அவர் நல்லானார். அப்ப நாம் இழந்த பணத்தை, நியாயமாக இழந்த பணத்தை இங்க கவனிக்கணும். நியாயமாக இழந்த பணத்தை இவன் சொல்லலாம், இவன் 10 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கொடுத்துருப்பான், 5 வட்டிக்கு கொடுத்துருப்பான். 5 வட்டியை வந்து 5 வருஷமா இவன் வட்டியும் கலெக்ஷன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவனால கட்ட முடியாது, அவன் போயிருப்பான். இந்த பணம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி பயிரோட்ட போன இருக்கிற பணத்தை பிடிக்க விட்டு போயிருவாரு. நியாயத்துக்கு தான் இங்க தலைவணும். என்ன அப்ப இதே மாதிரி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, இப்ப ரீசெண்டா ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக, 3 வாரம் தான், 3 வாரத்துக்கு முன்பாக சென்னையிலிருந்து ஒருத்தர், ஒரு வாத்தியார், ஆச்சார அனுஷ்டானத்துடன் கூடிய தெய்வ சங்கல்பங்களை கிரமமாக ஆகம விதிப்படி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட ஒரு வாத்தியார், வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார். அவர் எனக்கு ஒருத்தர் மூலமா தொடர்பு கொண்டார். அவர் ஜாதகத்தை நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு சில விஷயங்கள் பரிமாறும் போது அவர் சொல்றாரு, சாமி என்னுடைய பணம் கொஞ்சம் வெளியில கிடக்கு, உதவி கொடுத்தது தான், உதவி பண்ணேன், ஆனா எனக்கு வரல. ஆனா கொடுத்து 7-8 வருஷம் ஆச்சு, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவரும் கிட்டத்தட்ட எப்படி உதவி பண்ணியிருக்காரு, 48 லட்சம் ரூபாய் உதவி பண்ணியிருக்காரு. இவர் சம்பாதிச்ச பணத்தை பூரா கொடுத்திருக்காரு. கேட்க கேட்க எந்த விதமான ஒரு இது இல்லாம, ஒரு இதெல்லாம் எழுத்துப்பூர்வமான இல்லை. ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க, கஷ்டப்படுறாங்கன்னு கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு. அது கடையில் மவுண்ட்ல போய் நின்று 48 லட்சம் ரூபாய் வட்டி விகிதாச்சாரம்லாம் கிடையாது, உதவி செய்த பணம். அப்ப சொல்லும்போது அவர் ஜாதக ரீதியா, அவர் ஜாதகத்தை எடுத்த உடனேயே அவருக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம். ஐயா, பெருமாள் கோயில்ல கருடாழ்வாருக்கு புதன்கிழமை புதன் ஓரையில அந்த கருடாழ்வாருக்கு ஒரு துளசி மாலை போட்டு முதல் நாள் நீங்க அதுல ஒரு சூடத்தை ஏற்றி உங்க பிரார்த்தனை வச்சுட்டு கருடாழ்வார 17 சுத்து சுத்திட்டு நீங்க வாங்க, புதன்கிழமை போயிட்டு வாங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் என்னன்னா, அதை பாருங்க, வேதத்தினுடைய அங்கம் அவர், வணக்கத்திற்குரிய ஒரு மனிதர், சிவாகமங்கள்ல மிகப்பெரிய ஆள். அவரே சரியா அந்த பெருமாள் கோயிலில் போய் அந்த கருடாழ்வாரை சேவிச்சுட்டு, பெருமாளையை சேவிச்சுட்டு, நம்ம சொன்னது மாதிரியே கருடாழ்வாரை 17 சுத்து சுத்திட்டு வர. 7-8 வருஷமாகி பணம் வாங்கினவன் எங்க போனானே தெரியல. இது போயிருச்சு அப்படின்னு நினைக்கிற பணம் ஏதோ போயிடுச்சு, நம்மளுடைய கொடுப்புனா அவ்வளவுதான் சொல்லி நம்ம சாந்தப்படுத்திக்கிற அந்த பெருமகனாருக்கு 2 வாரம் போயிட்டு வந்திருக்கிறாரு. அந்த 2வது வாரம் 3வது வாரம் அவர் போறதுக்குள்ளேயே அந்த பணம் வாங்கினவன் நேர இவரை தேடி வந்து, 8 வருஷமா அவன் எங்க இருந்தானே தெரியல, தலைமறைவு, தேடி வந்துட்டான். தேடி வந்து, சுவாமி அப்படின்னு சாஷ்டாங்கம் பண்ணி, என்னை மன்னிச்சுக்குங்க, என்னால் அது முடியல, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வித்தா கூட அந்த பணம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனாலும் அதை வச்சு தான் ஜீவனாம்சம், ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் இனிமேல் நான் கிரமமாக உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் போயிட்டான். அந்த வாத்தியார் என்கிட்ட இப்போ 2 நாட்களுக்கு முன்பு தான் ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசினார். சாமி, நீங்க சொன்னது மாதிரி நான் வழிபட்ட 2வது வாரத்திலேயே எனக்கு ஒரு பிரதிபலன் கிடைச்சிருச்சு,
அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம இதுல இருந்து என்ன அப்படின்னா, நமது ஜாதகத்தில் அந்த தானாதிபதி என்பவர் இந்த 8ஆம் இடத்தோடும் 12ஆம் இடத்தோடும் தொடர்பு கொண்டால், ஜனன ஜாதகத்தில் இருந்தால் உன் பணம் எப்போதும் சூறையாடி கொண்டுதான் இருக்கும். வாங்கிட்டு போன உனக்கு 10 பைசா கொடுக்க மாட்டான். ஆனா அதே நேரத்தில் இந்த நிலையில இதை வாங்கினவன்கிட்ட இருந்து எப்படி, அதாவது கொடுத்த பணத்தை அல்லது இழந்த பணத்தை, நியாயமாக நீ கொடுத்த பணத்தை திரும்ப பெற வேண்டுமானால் உன் ஜாதகத்திலேயே என்ன வழிபாடு செய்தால் அது கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டுமா, அதற்கு நாம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பணத்தையும் நாம் திரும்ப பெறலாம் என்று சொல்லி, வல்லான் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் தந்திரல வேண்டும் என்று வேண்டுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.